இவங்க வந்து ரொம்ப அழகான ஹீரோயினா? யா. ரொம்ப டேலண்டான ஹீரோயினா? யா. தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் நம்பர் 1-ஆ? யா. ஏன் யா யா அப்படின்றனா இது வேற யாரும் இல்லை, இட்ஸ் ரே யா. ஹாய். ஹாய். ஹலோ. ஓகே சார், நீங்க 2 பேரும் பொங்கல் வாழ்த்து சொல்லிருக்கீங்க. சன் டிவி நேயர்களுக்கும் சன் டிவி ஊழியர்களுக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சன் டிவி வியூவர்ஸ்க்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சார், உங்களோட தொடர்ந்து 3 படம் ஹிட் அடுத்தடுத்து கண்டினியூஸா இல்ல? இப்போ வந்து இன்னைக்கு குட்டி ரிலீஸ் ஆகுது. எப்படி ஒரு 3 படம் ஹிட் ஆனதுனால அந்த டென்ஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கா? இந்த படம் ஹிட் ஆகணும் அப்படிங்கிற டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கா, இல்லை வந்து கூலா இருக்கீங்களா? எப்படி? ஒரு படம் இதுக்கு முன்னாடி ஹிட் ஆகிருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஒரு படம் ரிலீஸ்னால் டென்ஷனாக தான் இருக்கும். பொதுவாக வீட்டு எனக்கு தொத்திடுவாங்க ரிலீஸ் டைம்லாம். ஏன்னா கூட இருக்க சரிக்காது, அவ்வளோ அப்படியே இருக்கும். அந்த பயம் ரொம்ப இருக்கும், நர்வஸாக இருக்கும், டென்ஷனாக, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லைங்களா. ஸோ இப்போயே அந்த பயம் இருக்குது. இந்த பொங்கலுக்கு வந்து உங்களோட அண்ணன் படம் ரிலீஸ் ஆகுது, 1000ல் ஒருவன். ஸோ உங்களோட படமும் ரிலீஸ் ஆகுது. வீட்டுக்குள்ள வந்து நீங்க கிராஸ் பண்ணும்போது, நீங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கும் போது 2 ட்ரெயின் கிராஸ் பண்ற மாதிரி இருக்கா? இந்த மாதிரி ஃபீல் இருக்கா? இல்லை, இது செல்வராகவன் படமும் மித்ரனார் ஜோகர் படமும் கம்பீட் பண்ணிக்குது. இதில் எனக்கு என்ன வேலை? அவங்க 2 பேரும் வேணால் கிராஸ் பண்ணிக்கும் போது அது இருக்கலாம். அவங்க 2 பேர் அவங்களுடைய படம் தானே. ஸோ எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை, எல்லாம் எப்பயும் போலதான், சகஜமாக தான். செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா. செந்தாளம் பூவில் வண்டி நிறுத்து. வண்டி நிறுத்து. ஓகே. ஏய், இப்போ போ. ஓகே, நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து தனுஷ் சார் கூட செகண்ட் ஃபிலிம் ஏற்கனவே வந்து திருவிளையாடல் ஆரம்பம் அண்ட் குட்டி. தனுஷ் சார் பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு வந்து ரெண்டாவது படம் பண்ணி முடிச்சிருக்கீங்க, ஸோ நல்லா நிறைய தெரியும். தனுஷ் சார் பத்தி சொல்லுங்க. Well, he's a fantastic co-star. He's very simple, very down to earth as a human being. சார், நீங்க சொல்லுங்க. நீங்க 1000ல் ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடிருக்கீங்க. ஏன் வந்து உங்க படத்துல நீங்க பாடல, அண்ணன் படத்துல பாடுறீங்க? தேவை இருக்கணும்ல. இப்போ குட்டியில் நான் பாடுற மாதிரி பாட்டு இல்லை. 1000ல் பாட்டே வந்து கொஞ்சம் பாட தெரியாத ஒருத்தர் தப்பு தப்பா பாடுற மாதிரி ஒரு வாய்ஸ் வேணும்னு அவங்க பிரியப்பட்டாங்க. குட்டியில் எல்லாமே நல்லா பாட தெரிஞ்சவங்க பாடுற மாதிரி பாட்டாக தான் இருக்கு. ஸோ அதுக்கான அவசியம் ஏற்படலை. அது பாடும்போது தான் தெரியாது அந்த பாட்டு இவ்வளோ பெரிய ஹிட் ஆகணும். ஏதோ வந்து பாட்டு வந்துட்டு அவ்வளோதான். அதே காரணம் நான் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், சார் இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த பாட்டு என் படத்துல இருக்கக்கூடாதான்னு அவ்வளோ ஃபீல் பண்ணுறேன். நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி ஸ்டோரி சூஸ் பண்ணுவீங்க? Honestly, it's very difficult for an actress to choose a story in this industry. Since I can't read Tamil, we don't get a full script because the script which they write is normally in Tamil. So it's a very, very difficult situation for an actress. It's very tough to choose a film, very, very tough. அர்ஜுன் பக்கத்துல இருக்கும் போதேவா சொன்னா? ஆமா, திடீர்னு எனக்கு ஒண்ணுமே புரியல தெரியுமா? டென்ஷன் ஆயிட்டேன். சும்மா தெரியாம பண்ணிருப்பான். தெரியாமலா? அவன் வேணும்னே தான் பண்ணான். ஏய், பாக்குறதுக்கு எப்படி இருப்பான்? ஸ்மார்ட்டா இருப்பானா? கொஞ்சம் எனக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைய. பாய் ஃப்ரெண்ட் இல்லாம லைஃப் ரொம்ப போர் அடிக்குது. கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவனும் அவன் மூஞ்சியும் குரங்கு மாதிரி. இன்னொரு தடவை என் முன்னாடி வந்தா. ஹாய், ஐம் ஃபைன். ஹாய். Oh my god. I love you.
என்ன ஜோக் அடிக்கிறியா? நோ நோ, ஐம் வெரி வெரி சீரியஸ். லுக், நேத்து என் கூட இருந்தது யாருன்னு தெரியுமா? தெரியும், அர்ஜுன். நீ அவனை லவ் பண்ற, நான் உன்னை லவ் பண்றேன். சோ சிம்பிள். அப்ப எல்லாம் தெரிஞ்சதா இப்படி எல்லாம் பண்றியா? இத பாரு, நீ அவனை லவ் பண்றேங்கிறதுக்காக நான் உன்னை லவ் பண்றதை விட்டுற முடியுமா? அப்படி விட்டா அது பேர் லவ்வே கிடையாது. கரெக்ட்? கரெக்ட் குட்டி. உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? 1000 பேர் கிடைப்பாங்க, பட் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம மனசுல யார் இருக்காங்கிறது தான் முக்கியம். இப்ப என்ன சொல்ல வர? இங்க பாருங்க, நீங்க என்ன லவ் பண்ணுங்கன்னு நான் கேட்கல. ஜஸ்ட் ஃபீல் மை லவ். இந்த மாதிரி ஒருத்தன் நம்மள லவ் பண்றான் அப்படின்னு குட்டியா ஃபீல் பண்ணுங்க. இது பாரு, இந்த மாதிரி ஓவரா பிஹேவ் பண்றவங்கள பார்த்தாலே எனக்கு எரிச்சல் தான் வரும். ஓகே, ஐ ஹேட் such personalities and I hate you. சார் நீங்க சொல்லுங்க, தனுஷ் சார் வந்து எந்த விஷயத்தை நினைச்சு பெருமைப்பட்டிருப்பீங்க? செல்வராகவனுடைய தம்பி அப்படின்னு நினைச்சா, ஏன்னா கஸ்தூரி ராஜா அவர்களுடைய புதல்வன் அப்படின்னு நினைச்சா, இல்ல நான் ஒரு நடிகன் எந்த மாதிரி? தெரியல, நான் அப்படிலாம் நினைச்சு பெருமைப்படும். அவங்க ஏதாவது என்ன நினைச்சு பெருமைப்படணும் எப்பயாவது. அதுதான் வளர்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் அர்த்தம், இல்லைன்னா இல்லை. ஸோ இது நான் எதுக்காக நான் வந்து இவங்க தம்பி நினைச்சு பெருமைப்பட்டுக்கணும், இவங்க பையன் அவங்க என்ன நினைச்சு ஏதாவது ஒரு இடத்துல பெருமைப்படணும். எப்பயாவது அவங்கள பார்த்தீங்கன்னா கேட்குறேன். யாரடி நீ மோகினி ரீமேக், இப்போ குட்டி ரீமேக், ஏன் கண்டினியூஸா ரீமேக் ஃபிலிம்ஸ்? புது ஸ்கிரிப்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படி இல்லை, எதுக்கு ரிஸ்க்னு யோசிச்சுன்னா பொல்லாதவனோ படிக்காதவனோ பண்ணியிருக்க மாட்டேன் இல்லையா. இப்போ ரீமேக்குன்னா ஒரு சில படங்கள் நம்ம வேற மொழியில பார்க்கும்போது அது நல்லா இருக்கு, நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது மாதிரி நம்ம பண்ணா நல்லா இருக்குமேன்னு தோணுது. அந்த படம் அங்கே ஓடி இருக்கு. ஸோ பாதி சக்ஸஸ் கன்ஃபார்முங்கிற லெவலில் தான் ஸ்டார்ட் பண்றோம். அந்த ஒரு மினிமம் கேரண்டிக்காக தான் ரீமேக் பேசிக்கா பண்றது. ஸோ அதுல இதுதான் ஒரு பர்டிகுலர் ரீசன் கிடையாது. எல்லா படமுமே நம்ம சக்ஸஸ்க்காக தான் நடிக்கிறோம். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது அது அல்டிமேட்டா அது போய் சேர வேண்டிய இடம் என்னன்னா மக்களுக்கு பிடிச்சி சக்சஸ். பட் அதுதான் பண்றேன்னு இல்லை, மிக்ஸ் பண்ணி பண்றேன். இது ரிலேட்டடா ஒரு கேள்விங்கிறதுனால சேர்த்து நான் கேட்கிறேன். தொடர்ந்து ஒரு 2-3 டேரக்டர்ஸ்க்கு அடுத்தடுத்து சான்ஸ் தருது இல்ல? ஒண்ணு ஜவஹர் சார், யாரடி மோகினிக்கு அப்புறம் இப்ப குப்பன், சுராஜ் அவர்கள் படிக்காதவனுக்கு அப்புறம் இப்போ மாப்பிள்ளை, வெற்றிமாறன் அவர்கள் வந்து பொல்லாதவனுக்கு அப்புறம் இப்போ ஆடுகளம். சோ ஏன் நான் யாரையும் வற்புறுத்தல, நீங்க சொன்ன 3 டேரக்டருமே. இன்னொன்னு அவங்க கூட படம் ஒண்ணும் இல்லை. நான் வந்து நடுவில் ஒரு ரஃப் ஃபேஸ் ஒன்று இருந்தது. நடுவில் கொஞ்சம் வருஷங்கள் புதுப்பேட்டையில் அது முன்னாடி அந்த டைம்ல கொஞ்சம் ஃபேஸ் இருந்தது. அப்போ எனக்கா நான் சேர்த்துக்கிட்டது தான் இவங்க 3 பேரும். 2 பேர் சொல்லலாம். சுராஜ் வந்து தேடி வந்தார். ஹியூமர் எப்படி ஆன் ஸ்கிரீன்ல பண்ணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு டீச்சர் தான் அவர். என்ன தேடி வந்த ஒரு டீச்சர் அவர். பாக்கி 2 பேருமே வந்து ஒரு ரஃப் ஃபேஸ்ல இருக்கும்போது எனக்காக நான் சேர்த்துக்கிட்டது தான் இவங்க 2 பேரும். இப்போ பாத்தீங்கன்னா ஜவஹர் முதல்ல யாரடி மோகினி பண்ணோம். யாரடி மோகினி தெலுங்கு படம் ரீமேக் தான். அந்த படம் எப்படி எடுத்தாருன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு தூரம் அவர் அதை தமிழ் கல்ச்சருக்கு மாற்றி அந்த என் கேரக்டரைசேஷன் வந்து வெங்கடேஷ் சார் பண்ணியிருப்பாங்க. என் ஏஜுக்கு அதை கொண்டு வந்து எவ்வளோ அழகாக மாற்றி கொண்டு வந்தார் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ இப்போ குட்டி பார்த்தீங்கன்னா, குட்டிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் கேரக்டர் டு ஹேண்டில். உண்மையாக சொல்லணும்னா ஒரு கத்தி மேல் நடக்கிற மாதிரி, இப்படின்னா லூஸ்ன்னுவாங்க, இப்படின்னா ஓவர் ஆக்ஷன் பண்ணுறாங்க சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர், வெரி டிஃபிகல்ட் கேரக்டர். அதை எப்படி யோசிச்சாங்கன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. அதை வந்து அவ்வளோ அழகா அவர் மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்காரு ஜவஹர். அது அந்த நம்பிக்கை இருக்கிறனால தான் திருப்பி நான் அவர் கூட நான் ஒர்க் பண்றேன். நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும். ஏய் கீதா, உன்னோட லவ்வர்ஸ் வந்திருக்காங்கடி. ஹாய் ஹாய். என்ன இப்படி ஆயிட்ட பாருங்க, வார்டு பூ மாதிரி ஆயிட்டா. நான் வந்துட்டல, எதை பத்தியும் கவலைப்படாது. நீ கிளாஸுக்குலாம் வர வேணாம், நல்லா 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நோட்ஸ்லாம் நான் எடுத்துட்டு வந்து தரேன். உடம்பு சரியில்லை, ஏன் இப்படி நின்னுட்டு இருக்க? உட்கார். கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோம் இல்லையா? உட்கார்.